நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இப்ப சுமங்கலி பூஜை வந்து நடத்துறாங்க இல்லையா? ஸோ, அந்த காட்சிய தான் இப்ப காமிச்சிருக்கிறாங்க. ஸோ, ஃபேமிலியோட அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு ஏற்பாடுலாம் செய்றாங்க. ஸோ, அப்ப அதுக்கு சில ஜாமான்லாம் தேவைப்படுது. ஐயர் சொல்றாங்க. அத வாங்குறதுக்கு நம்ம ஹீரோவும், ஹீரோயினோட தம்பியும் தான் போறாங்க. ஸோ, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட அக்காவும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அதே கோயிலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ, இப்ப ஹீரோவோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்காவ பாத்தர்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷம். "வந்துட்டாங்களே, நம்ம ஆளு வந்துட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா போயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாப்புல ஹீரோவ வுட்டுட்டு. அப்ப நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வருவீங்களோ, வரமாட்டீங்களோன்னு நெனச்சேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட தம்பி சொல்றாப்புல. ஸோ, இப்ப டென்ஷன் படுத்தி வரமாட்டாரு. அவருலாம் கோயிலுக்கு வரமாட்டாரு. அதனால தான் நாங்க வந்தோம். அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் அங்க தானே இருக்கிறாரு. ஸோ, பார்த்த உடனே அப்படியே ஒரு மியூசிக்கோட காமிக்கிறாங்க. அப்படியே இடி முழக்கத்தோட காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஆவலைங்க. 2 பேருமே வந்து பூஜைக்கு போறாங்க. ஸோ, அவங்க அக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி, ஹீரோவோட அக்காவ கூட்டிக்கிட்டே போறாரு. 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இத நம்ம ஹீரோவோட தம்பியோட அப்பா, ஹீரோவோட சித்தப்பா பார்த்துர்றாரு. அவரு தன்னோட பையனுக்கு ஒரு பணக்கார இடத்துல இருந்து தான் பொண்ணு எடுக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா, அது நடக்க போறதில்ல. போக போக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து அ அஞ்சலி கிட்ட "இன்னைக்கு உங்க வீட்டுக்காரரு வருவாரா?" அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ, அவரு வருவாரா, வரமாட்டாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வரத்தான் போறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம முரளி தாங்க.